ஓம் சாந்தி. தபஸ்வி வாழ்க்கை, மகான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நமது முன்னேற்றத்திற்காக தந்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹோம்வொர்க்காக சிறப்பான கருத்தை நம் முன் வைக்கின்றார். அது என்னவென்று பார்ப்போம். வார்த்தைகளின் மூலம் அல்லது நடைமுறை வாழ்க்கையின் பிரபாவத்தின் மூலம் யாரெல்லாம் தொடர்பில் வந்திருக்கிறார்களோ அல்லது தொடர்பில் வரும் நம்பிக்கையுடன் இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சக்தியின் அனுபவம் செய்வீங்கள். எவ்வாறு பக்தர்கள் ஸ்தூல உணவு விஷயத்திலும் விரதம் இருக்கிறார்களோ அதே போன்று சேவாதாரி ஞானி ஆத்மாக்கள் வீண் எண்ணங்கள், வீண் வார்த்தைகள், வீண் செயல்களின் குழப்பத்தில் இருந்து விலகி ஏகாக்கிரதா, அதாவது ஆன்மீக ஸ்திதியில் இருப்பதற்கான விரதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஞான சூரியனின் ஜொலிப்பை காண்பிக்க முடியும். ஆகவே ஒன்றை அடைய வேண்டும், ஒரு லட்சியத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் சில விஷயங்களை, வேண்டாத விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டும். தியாகம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு பாக்கியத்தை பெறுவோம். ஆகவே சேவாதாரி ஆத்மாக்களுடைய உள்ளுணர்வில் எப்பொழுதுமே வீணான விஷயங்களில் இருந்து மனம் புத்தியை விடுவித்து ஒரு மனம் புத்தி இரண்டும் ஒருமித்து ஒருவருடைய நினைவில் இருப்பதற்கு நிறைய பயிற்சி எடுக்க வேண்டும். ஒரு விரதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதே சம்பூர்ண நிலையை நாம் நெருங்க முடியும். கர்மாதீத் நிலையை கூட நாம் அடைய முடியும். அதீந்திரிய சுகத்தை கூட நாம் பெற முடியும். ஆகவே தந்தை இன்று கொடுத்திருக்கும் ஹோம்வொர்க்கை நாம் நன்கு கவனத்தில் இருத்தி நடைமுறை பயிற்சியில் கொண்டு வந்து வாழ்வை வெற்றிகரமாக்குவோம். ஓம் சாந்தி.